வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப அதிமுக பொதுக்குழு செயற்குழுவை பத்தி பேசும்போதும் சரி, தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பத்தி பேசும்போதும் சரி, நீங்க வைத்த விமர்சனம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வேற நிறைய சிக்கல்கள் இருக்கு, நிறைய பெரிய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசாம ஓவராலா மேம்போக்கா தான் பேசுறாங்க. அதுவும் குறிப்பா தாவேக்காவை பொறுத்தளவுல விஜய் அவர்கள் எந்த இஷ்யூஸுமே டச் பண்ண நீங்க குற்றச்சாட்டை வச்சீங்க. ஸோ அந்த வகையில உங்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் பேசப்படாம இருக்கு, அத எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பேசினா கரெக்டா இருக்கும்னு யோசிச்சேன். ஸோ மெயின் இஷ்யூஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5-6 இஷ்யூஸை நம்ம பேசணும். முக்கியமாக ஒரு 5 இஷ்யூஸை நம்ம பேசணும். ஃபைனலாக ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை பற்றி பேசணும். நம்முடைய பரப்புரையில், தேர்தல் பரப்புரையில் அதை பற்றி பேசணுன்றது தான் நான் விரும்புகிறேன். இப்போ முதல்ல இஷ்யூ அதை இது பண்ணுறது, லிஸ்ட்டு பண்ணுறது முன்ன பின்ன கூட இருக்கலாம். ப்ரையாரிட்டி வைஸ் எது முன்னால் எது பின்னால்ன்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன கூட நமக்கு இருக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண விரும்புகிறேன். நான் நம்பர் 1 நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சாதிய உணர்வு தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. சின்ன சின்ன பசங்க கூட சாதி அடையாளத்துக்கு கீழே போகிறது. சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா 18 வயசு பையன் சாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டு குரூப்ஸ், எஃபியில் குரூப்ஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, சோஷியல் மீடியா எத்தனையோ பிளாட்ஃபார்ம்ஸில் சாதி அடையாளத்தோடு இயங்குறதுன்றது. அது ஒரு சாதி பெயரை தன் பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மற்ற எல்லா ஊர்லேயும் சாதி பெயரை போட்டுக்கலாம். ஈவன் அட் த பீக் ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ் இங்கே ராஜாஜி, காமராஜெல்லாம் சாதி பேரை போடாமல் தான் இருந்தாங்க கூடிய வரைக்கும். மோஸ்ட்லி நான் சொல்கிறேன். இன்றைக்கி அது தலைகீழ ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிருக்கு. தெருவில் இருக்க சாதி பேரை எடுக்கிற கவர்மெண்ட் சாதி அமைப்புகளை மறைமுகமாக ஊக்குவிக்குது, பெரிய அளவில் ஊக்குவிக்குது. அது பின்னால் தான் அணிதிரள்றாங்க. அது எலெக்ஷன் டைமில் சாதி அடையாளத்தை வச்சு தான் கேண்டிடேட்டை போடுவாங்க, சாதி அடையாளத்தை வச்சு தான் அணிதிரட்டல் நடக்கும், சாதி அடையாளத்தை வச்சு தான் ஓட்டு கேட்பான். கேஸ்டிசம்ன்றது இந்த கேஸ்ட் ப்ரைடுன்றது இப்போ பார்த்தீங்க, ஸ்கூல் பசங்களை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஸ்கூல் பசங்களை ஜாதி கயிறு கட்டினதில் 13 வயசு பையன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்கன்னா ஆதிக்க சாதி பசங்க வெட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டியில் தலைமையில் கமிட்டி போட்டு சாதி அடையாளங்களை ஸ்கூலில் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னாங்க. நடைமுறையில் அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கூட அவங்க வெளிவிடவும் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்லை. ஸோ கேஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. மந்திரிங்களே போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரு பக்கம் சாதி பேரை ஒழிப்பேன் சொல்லிட்டு தெருவில் இருக்க ஜாதி பேரை அழிச்சிட்டு இன்னொரு பக்கம் மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறதுன்றதுலாம் என்ன மாதிரியான ஒரு போலித்தனம், எப்படி ஒரு ஹிப்போக்ரஸின்றது. இப்போ சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட மேற்கு மண்டலத்தில் ஒரு 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 அமைப்பு, அது ஒரு கவுண்டர்னு ஒருத்தர், அவரோட அந்த ஒரு பேர் மட்டும் புதிய திராவிட கட்சி நம்ம வச்சுக்கிட்டு அங்கே போய் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். உங்களுக்கு தெரியும், 19 தடவை அந்த பேரை சொல்கிறார், அந்த சாதி பேரை, கவுண்டர்ன்ற பேரை. இது என்ன செய்தி அரசு சொல்லுது? அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜிடி நாயுடு பேரை வைப்போம், ஆனால் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்க அரசு. இன்னொரு பக்கம் மந்திரிங்க போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறதும், திராவிட கட்சின்ற பேரில் ஒருத்தர் நடத்தக்கூடிய மாநாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த தலைவரை 19 முறை அவரோட சாதி பேரை சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அழைக்கிறார். அப்போ அந்த குறிப்பிட்ட கவுண்டர் ஓட்டுகள் அதிமுக பக்கம் இருக்குது மேற்கு மண்டலத்தில். அதை கவர்றதுக்கான யுக்தி தான்ன்றது தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ த அசர்ஷன் ஆஃப் கேஸ்டிசம், கேஸ்டிஸ் ப்ரைடு ஸ்கூல்ஸ்லேருந்தே வந்துடுச்சு உங்களுக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான இஷ்யூவாக தான் நான் பார்க்குறேன். இது வரும் நாட்களில் பெரிய சிக்கல் தான். ரெண்டாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலித்ஸ், ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ். அது இப்போ நமக்கு எவிடன்ஸ் கதிரி நம்முடைய ஹென்ரி டிபேங் மாதிரியான சமூக ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் பேசும்போது அதை புறந்தள்ளிய திமுகவும் திமுகவோட தொங்கு சதைகளும் இன்றைக்கி 2023 என்சிஆர்பி டேட்டா தலித்ஸுகளுக்கு எதிரான கொடுமைகளில் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் 2023 டேட்டா. ப்ளஸ் கன்வெக்ஷன் ரேட் தலித் அட்ராசிட்டிஸில் லெஸ் தென் யூபின்னு வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ. எவனாவது பேசினானா? ரவிக்குமார், விசிக ரவிக்குமார் மட்டும் பேசினார். அவங்க கட்சி அதுக்கு பிறகு பெரிய அளவில் பிக்கப் பண்ணல. திமுகவோட தோழமை கட்சிகள், நிலை வித்வான்கள் 2 லெஃப்ட்டு, காங்கிரஸ் ஒருத்தரும் வாய் திறக்கல. சரி, அவங்க தான் திறக்கல, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பேசியிருக்கணும்ல, அவங்களும் திறக்கல. சரி, இவங்க 2 சைடும் தான் பேசலை, விஜய் பேசியிருக்கணும்ல, அவரும் பேசலை. சீமான் பேசினாரான்னு எனக்கு தெரியாது, யாருமே பேசலை. தமிழ்நாடு இஸ் இன் த நியூஸ் ஃபார் ராங் ரீசன்ஸ்.
இப்போ சின்ன ஒரு கேள்வி சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஸ்டேட்லாம் பேசிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு இருக்குன்ற டேட்டா வருது. இப்ப டேட்டா இந்த மாதிரி வருதுன்னா காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் சரியா அவங்க வேலை செய்யலன்னு ஒண்ணு காட்டுது. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன், ஏதோ ஒரு வகையில இந்த வன்முறை சம்பவங்கள் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 100%. அதுதான் இந்த முதல்ல சொன்னதோட தொடர்ச்சி தான் செகண்டரி. என்னன்னா, எவ்ரி காஸ்ட் பிரேட் இஸ் ஆன்டி தலித். எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது. ஏன் சாதி பெருமை பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம்? ஏன் சாதி சங்க மாநாட்டில் மந்திரி போய் பேசக்கூடாதுன்றோம்? ஏன் சாதி சங்க மாநாட்டில் போய் முக்கியஸ்தர்கள், விஐபிக்கள், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பேசக்கூடாது? குறிப்பாக அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், இவங்கெல்லாம் ஏன் பேசக்கூடாதுன்றோம்? எவ்ரி காஸ்ட் பிரேட் இஸ் அகேன்ஸ்ட் தலித். எல்லா சுயசாதி பெருமையும், 1000 ஜாதி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஜாதி பெருமை பேசும்போது அது தலித்துகளுக்கு எதிரானது. இப்போ இந்த 2வது பெருமை நமக்கு கிடைச்சதுக்கு 2023 டேட்டா, தலித்ஸுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், தலித் அல்லாத ஒவ்வொரு ஜாதிக்கும் சுய பெருமை அதிகரிச்சுட்டு போகுது. ஸ்கூல்ஸில் வருது. எங்கேயுமே இல்லாத கொடுமைங்க இது. கடந்த காலங்களில் கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பீரியடில் கூட இல்லாத கொடுமை இது. 13 வயசு பையனா 17 வயசு பையன் போய் வெட்டுறான் தலித் பாயை, நான் தலித் பாய். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான். அந்த எந்த ரிமோர்ஸும் அவனுக்கு இல்லை. அது பிறகு ஜஸ்டிஸ் சந்திர கமிட்டி போட்டப்ப அவர் பதிவு பண்ணுறாரு, அந்த குற்றம் சாட்டப்பட்ட சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்ட அந்த பசங்களை போய் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, அவங்க பெற்றோர்களுக்கும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இட்ஸ் அ பாய்லிங் சிச்சுவேஷன். அது அதோட கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் தான் அது இந்த ரேங்க்குக்கு அது ஒரு முக்கிய காரணம். Facts speaks for itself. So politicians அதை தடுக்கலன்றதை தாண்டி என்கரேஜ் பண்றாங்கன்றீங்க. என்கரேஜ் பண்றாங்க. பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் காரணம் இல்லை, பாலிட்டிஷியன்ஸ் அதை என்கரேஜ் பண்றாங்க. ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 23 டேட்டா எவ்வளவு தூரம் இதை பேசியிருக்கணும் தமிழ்நாடு. இன்னைக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 23 எடப்பாடி சிஎம் இருந்து வந்திருந்ததுன்னா, இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் திமுக would have made a big issue out of it. அந்த மீடியா இந்த லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சுன்னு பார்க்கலாம் சார். எனக்கு ஞாபகம் என்னன்னா, சின்ன வயசுல ஸ்டார் நியூஸ்லாம் பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரணவ் ராய்லாம் பீக்ல இருந்த டைம், அந்த டைம்ல அப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீடைல்டான சோஷியல் இஷ்யூஸ், ஃபார்ம் சூசைட்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் என்ன சிக்கல் இருக்கு, கேஸ்ட் அட்ராசிட்டிஸ், இதெல்லாம் பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த கல்ச்சரே போயிடுச்சுன்னு பாக்குறேன். நேஷனல் பாலிடிக்ஸ் மீடியாலையும் இல்லை, இங்கேயும் இல்லை. அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் இதுவும். அது கோதி மீடியானா இதுவும் கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசுறது அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது. ஸோ ஆன்டி தலித் 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்பர் 2. நம்பர் 3 கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூ. இப்போ நேரு விஷயத்தில் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கார்பரேஷன்லையும் லோக்கல் பாடிஸ்லையும் அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கவுன்சிலர்ஸ் அவங்க சேர்மன், அவங்க மேயர்ஸுக்கு எதிராக வைக்கக்கூடிய சார்ஜஸ் அதை மட்டுமே, தீஸ் ஆர் ஆல் இன் பப்ளிக் டொமைன். நீ போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அப்போசிஷனோட சார்ஜஸ், அப்போசிஷன் வச்சுல எந்த சார்ஜுமே வைக்கல, மீடியா கொலாப்ஸு. அதனால் அதன் அடிப்படையில் நீ பேசணும்னு அவசியம் இல்லை, பேசவும் முடியாது. ஏன்னா மீடியா எதுவும் பண்ணலை, அப்போசிஷனும் எதுவும் கண்டுபிடிச்சி சொல்லலை, மீடியாவும் கண்டுபிடிச்சி சொல்லலை. பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்கள். சில லோக்கல் பாடிஸ்னால் அவங்க கார்பரேஷன் சேர்மன் எல்லாம் திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் மாற்றினாங்க. அப்போ அவங்க வச்ச சார்ஜஸ் ஓப்பனாக அவங்கவுங்க கார்பரேஷன் சேர்மனுக்கு எதிராக, மேயருக்கு எதிராக டிஎம்கே கவுன்சில்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஎம்கே, அவங்க வைக்கக்கூடிய சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு கவர்மெண்ட்டே ஒத்துக்கிட்டு சிபிசிஐடி என்கொயரி ஆர்டர் பண்ணி அந்த மேயரோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க, மேயர் அரெஸ்ட் பண்ணல. See the funny thing, as far as Prevention of Corruption Act is concerned, மேயர் தான் குற்றவாளி. அவங்க ஹஸ்பண்ட் அவர் அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ஸ். அதுக்கு மெயின் கல்பிரிட் Prevention of Corruption Act for the public servant who is the mayor, which is the mayor. தான் இருக்காங்க, கோர் பிளேயர் அவங்க தான். ரைட். அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவ் ரோல் தான். இது சசிகலாவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணாத மாதிரி மேயர் இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. Now that lady has resigned and gone. The government says it is 200 crore corruption. The mayor was not arrested. இது என்னது இது? ஆனால் இப்போ கரப்ஷன் இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபினாமினா, குளோபல் ஃபினாமினா, ஆல் இண்டியா ஃபினாமினா, எல்லாம் கரெக்டு. பட் இங்கே அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இருக்கு. இப்போ இடிஎஸ் ரிட்டன் அ லெட்டர் டு டிஜிபி 1020 crores நேரு டிபார்ட்மெண்ட்டில் கரப்ஷன். 2 லெட்டர். செகண்ட் லெட்டர் வாஸ் மோர் ஸ்கேத்திங், 250 page லெட்டர் வித் சாலிட் எவிடன்ஸ், ராக் சாலிட் எவிடன்ஸ் ஆஃப்
வாட்டர் கேஸ்ன்றாங்க. வாட்ஸ்அப் சாட்ஸ், எஸ்எம்எஸ், மெயில் கனெக்ஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் taken from the ministers and their relatives' houses. There is a prima facie case. அதாவது கோர்ட்டில் போய் அது விடுதலை கூட ஆகலாம். பட் ப்ரொசீட் பண்ணுறதுக்கான prima facie கேஸ் இருக்குது. Nothing happened. This doesn't tip of an iceberg. So corruption is one of the major issues, financial corruption. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் இன்னைக்கு வந்து என்னன்னா அது நார்மலைஸ் ஆயிருச்சு. கரப்ஷன்றது ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிருச்சு. But why there is no debate? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ பப்ளிக் டொமைன்ல இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது கூட தேவையில்லை. இப்ப நீங்க சாதாரணமா ஒரு பொலிட்டிஷியனை பாருங்க, எல்லாம் BMW, ஆடி, பென்ஸ் கார்லாம் போயிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வரும்போது சாதாரண சாமானியர்களா வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்க முடியுது, எலெக்ஷனுக்கு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியுது. சோ நேச்சுரலா நம்ம இதே கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்க இருந்து நம்ம வந்து அதை வந்து பழகிட்டோம். இது மக்களுக்கும் தெரியுது, டெய்லி பாக்குறாங்க. நம்ம எலெக்ட் பண்ண நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த மாதிரி சொகுசான ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எங்க இருந்து வந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியுது. ஆனா மக்கள் அக்செப்ட் பண்ண நாட் பாதர்ட் இல்ல. That's one of the reasons. அப்புறம் அக்ரிகல்ச்சரில் நெகட்டிவ் க்ரோத். நம்ம கலையரசன் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெரிய இது எழுதியிருந்தார். நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு, அவ்வளோ தூரம் வந்திருக்கு, வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட்றாங்க. 30,000 கோடி 40,000 கோடி. அவங்க சொல்கிற கணக்கை பார்த்தா தடிக்கும் தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும். அவனை கூவி வேலைக்கு வா ஒவ்வொருத்தருக்கும் 10 ஆஃபர் 20 ஆஃபர் கொடுக்கணும் கம்பெனிஸ். திங்ஸ் won't ஒர்க் லைக் தட். உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதோட இம்பேக்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் காட்டுதுன்றாங்க. அக்ரிகல்ச்சர் சூசைட்ஸ், ஃபார்ம் சூசைட்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அக்ரிகல்ச்சர் கிரைசிஸ் இன் தமிழ்நாடு இஸ் அ நியூ ஏரியா ஃபார் கன்சர்ன்றாங்க. இப்போ அடுத்ததாக கடைசியாக பேச வேண்டியது, இப்போ 26 யார் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஜூன் ஜூலையில் வரப்போகுது. ஏப்ரல் மேல எலெக்ஷனு, நமக்கு புது கவர்மெண்ட் மேலே ஃபார்ம் ஆகணும். May 6th இந்த கவர்மெண்ட்டோட ஆயுள் முடியுது. அதுக்கு முன்னால் there has to be a new government. ஜூன் ஜூலையில் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இருக்கும். என்ன பட்ஜெட் இருக்க போகுது உங்களுக்கு? ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அட் பீக். மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆர் ப்ளீடிங். திவால், பேங்க்ரப்சி. சம்பளம் கொடுக்க பணம் இல்லைங்க. செவரல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், ancillary departments, state government control universities, electricity boards, transport corporations, huge debts. ஹையர் எஜுகேஷனில் நம்பர் 1ன்னு சொல்லிக்கிட்டு ஹையர் எஜுகேஷன் உள்ளே இருக்க சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா அட்ராஷியஸ். ஓவர் 70% ஆஃப் த ஸ்டாஃபர்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் டெம்பரரி. 180 கவர்மெண்ட் காலேஜஸில் 90% ஆஃப் தி தேர் ஆர் 180 கவர்மெண்ட் காலேஜஸ். 180 கவர்மெண்ட் காலேஜஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், BA, BSc, BCom, MA, MSc, MCom, 90% ஆஃப் த ஸ்டாஃபர்ஸ் ஆர் டெம்பரரி. தட் இஸ் அவனோட யூஜிசி ஸ்கேல் ஒழுங்காக அவன் MA PhD முடிச்சது, MPhil PhD நெட்டு பாஸ் பண்ணியிருந்தானா என்ட்ரி லெவல் சேலரி அவனுக்கு 60,000 மினிமம். இஸ் கெட்டிங் பெய்டு 10,000. எக்ஸ்ப்ளாய்டேஷன் நல்லது. 100%. 10,000. அது கொடுமை என்ன தெரியுமா? அவன் காலையில் 2 ஷிஃப்ட் காலேஜஸ், மார்னிங் அண்ட் ஈவினிங். காலையில் ஒர்க் பண்ணான், மத்தியானத்தில் ஜொமேட்டோவில் போய் டெலிவரி பாயாக இருக்கான். காலையில் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறான், ஈவினிங் காலேஜில் போய் வேலை செய்கிறான். குவாலிஃபிகேஷன் தெரியுமா? MSc PhD. இப்போ தமிழ்நாட்டோட உண்மையான பிரச்சனைகளை வச்சு இங்கே தேர்தல் நடக்க போதா இல்லை வேறு எப்படி நடக்க போகுது? இப்போ நான் சொன்ன இவ்வளோ இஷ்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணேன். தீஸ் ஆர் சம் ஆஃப் த இஷ்யூஸ். இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் நம்ம கவலைப்பட வேண்டியது என்ன? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் தி நியூ கவர்மெண்ட்? சொல்லுங்கள். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டோன்ட் யூ திங்க் தட் இட்ஸ் கோயிங் டு பி ஹெல் ஆஃப் அ திங் ஃபார் நியூ கவர்மெண்ட்? அவ்வளோ சிக்கல் இருக்குதுங்க. யோசிக்கிறதே இல்லைன்னு நான் பாக்குறேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன வேணா பண்ணுவோம். நாளைக்கு வர பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னொன்னு, யார் வந்தாலும் மக்கள் தலையில தான் எல்லாம் ஏறப்போகுது. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ டாக்கிங் அபவுட் திஸ் எலெக்ஷன் இஸ் நத்திங் பட் நான்சென்ஸ். எதுவுமே மாற போறது இல்லை. நீங்களும் நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். மோசமாக போகுது, இதை விட மோசமா போகுது. யார் வந்தாலும் எதுவுமே மாற போறதில்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாற போறதில்லை. இன்ஃபேக்ட் இதை விட மோசமா மாற போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் பவர் ரிஃபார்ம்ஸ். இப்போ வந்து 2003 எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் கிடையாது. பவரை ஏற்றுனா அந்த போர்டு சொல்கிறத நீ ஏற்றி தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் 2024 இட் ஹேப்பன் இன் சச் அ வே தட் நியூ கவர்மெண்ட் வந்த பிறகு எவ்ரி ஜூலையில் ஏற்றுறாங்க. 6% நமக்கெல்லாம் ஏறிச்சு, டொமஸ்டிக் கன்சப்ஷன் அண்ட் ஷாப்ஸுக்கு அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வருஷம் 6% ஏற்ற சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஏற்றலை, ஷாப்ஸுக்கு ஏற்றிட்டாங்க. அந்த 6% கவர்மெண்ட் அப்சர்வ் பண்ணிக்குது. கவனிங்க, ஏன்னா எலெக்ஷன் வருது. இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான்? மே மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு நியூ கவர்மெண்ட் வந்துடும். May 7th
ஜூன் ஜூலைல நமக்கு பட்ஜெட்டு, ஜூன் ஆர் ஜூலை, ஏன்னா திஸ் டைம் இஸ் கோயிங் டு பி ஒன்லி என்ட்ரி பட்ஜெட். அடுத்த வருஷம் எலக்ட்ரிசிட்டி ஏற்றும்னு சொல்லும்போது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும், ஸ்டாலின் இருந்தாலும், எடப்பாடி இருந்தாலும், ஆர் விஜய் வந்தாலும் அப்சர்வ் பண்ண மாட்டான், ஏற்றுவான். எப்படி ஏற்றுவான்? லாஸ்ட் டைம் சேர்த்து ஏற்றுவான். ரெண்டாவது, ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல சார், நீங்க சொல்றீங்க 6% ஏத்துனாங்கலாம் சொல்றீங்க. ஆனா என்னோட அனுபவம் என்னன்னா, லாஸ்ட் 5 years EV பில் பார்க்கும்போது அப்ப வந்ததை விட இப்ப 3 to 6 times அதிகமா இருக்கு. நான் சொல்ல 3 to 6 times அதிகமா. I totally agree with you. 6% இன்க்ரீஸ் மாதிரி தெரியல. அது மேலேயே இருக்கு. I agree. நான் ஒரு குறியீட்டு அளவுல சொல்றேன். ரைட். as my example சொல்றேன். No, I totally agree with you. நிறைய பேர் அதை சொல்றாங்க, அவங்களுக்கும் இருக்குன்றாங்க. Totally I agree with you. 6%ன்றத கூட நான் வந்து எனக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா இருக்கிற நம்பர், அது அபிஷியல் நம்பர். I agree with you. நீங்க சொல்றது 100% கரெக்ட். 3 to 4 times மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு இப்ப ஜிபேல எனக்கு காட்ட முடியாது. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கன்சிடரபிள் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வரப்போகுது. யாராவது ஒரு அரசியல்வாதி இதை பேசினானா? இல்லை இந்த அரசியல்வாதிகளை மக்கள் கேட்டாங்களா? மீடியா கேட்டுதா? கொஸ்டினிங் த அத்தாரிட்டி தானே மீடியாவோட வேலை. இவ்வளோ இருக்க பிரச்சனை இல்லை, டிஎம்கே மந்திரிங்க இவ்வளோ பேசுகிறாங்க, இந்த வருஷம் நீ 6% ஏற்றாம நீ வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்ட, அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணுவ? நம்ம தலையில தானே வெடிய போகுது. அப்ப எல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும், மீடியாவும், பார்ட் ஆஃப் த சிஸ்டம், மீடியா சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்க. யார் தோக்குறானோ அவன் வயிற்றுல வாயில் ஆச்சுன்னு கத்துவான். அப்போ அதை மக்களுக்காக உழைக்கிற மாதிரி அன்னைக்கு ஏற்றும் போது, அதே அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்களும் அதை தான் செய்ய போறாங்க. பேசிக் பிரமைஸ் கேப்ரியல், அதாவது இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண இவ்வளோ இஷ்யூஸ், த ஷேப் ஆஃப் த 26 பட்ஜெட் நீ கவலைப்பட வேண்டியது அதுதான். ஏன்னா திஸ் டைம் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரீம் பட்ஜெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 months. யாராவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேசினானா, இல்லை ஒரு மீடியா கொஸ்டின் பண்ணிச்சா, மாறா எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான், இதே விஜய் எங்கே போவார், ஓபிஎஸ் எங்கே போவார், லுக் அட் த மீடியா நெரேட்டிவ் நாசியேட்டிங் டு த கோர். ரியல் இஷ்யூஸ்லேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு டெல்லி மீடியா என்னெல்லாம் பண்ணிச்சோ அது அப்படியே தமிழ்நாடு மீடியா இன்னைக்கு பண்ணுது, வித்தவுட் அன் எக்ஸப்ஷன். வில் டெல் யூ 24 hours 365 days ஏடிஎம்கே விஷயத்தை பற்றி மட்டுமே பேசுறது. 365 நாளும், ஏன்னா 366வது நாள் இல்லை இருந்தால் அதையும் அன்னைக்கும் பேசுவோம். ரூலிங் பார்ட்டியோட ஃபெயிலியர்ஸை பற்றி பேசுறது இல்லை. 1000 இஷ்யூஸ். இந்த டேட்டா எவ்வளவு முக்கியமான ஒரு டேட்டா. 2023 அதை வந்து அவங்க அலையன்ஸில் இருக்க ஒரு எம்பி தான் வெளியில் கொண்டு வந்து பேசுகிறார் ஃபர்ஸ்ட். ஹி ஷுட் பி கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் இட். அந்த த்ரெட்டை மீடியா பிடிக்கணும்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு 4 சேனல்ஸ், பாப்புலர் சேனல்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு 6 சேனல்ஸ், ஒருத்தர் கூட அதை டிபேட்டுக்கு எடுக்கல. அப்போ the media has become completely anti-people. எலெக்ஷனை பற்றி பேசும்போது, எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். இன்னும் 4 months நமக்கு எலெக்ஷன், 5 months நியூ கவர்மெண்ட். ஒருத்தர் பேசலையே இதை பற்றி. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளை நீட்டிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க சொல்ற அந்த கன்க்ளூஷன் இருக்குல்ல, இப்ப எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சூழல் மாற போறது இல்லை, இப்படியே தான் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டார்க்கான பிக்சர் அது பெயிண்ட் பண்ணுது. தட்ஸ் a fact. ஃபேக்ட் தான் of course, பட் நான் ஒத்துக்கிறேன், இட்ஸ் a dark picture. Maybe I should not have said it. நீங்க சொல்றத வந்து இல்ல, நான் அப்படி சொல்லல. என்ன இருக்கோ அதை சொல்லலாம், என்ன இருக்கோ அதை சொல்ல வேண்டியது. ஆனா நான் கேக்குறது என்னன்னா, இப்ப என்னதான் பண்ண முடியும்? $1 million question. என்கிட்ட எப்படி ஆன்சர்? I'm a small man. என்கிட்ட என்ன ஆன்சர் இருக்கு? You just imagine, நம்ம thousands of debates we are having in channels. ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல நம்ம பேசுறோம், நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், நண்பர்கள் பேசுறாங்க. Hundreds and thousands of people are speaking from various shades of political opinion. பட் இந்த லைன்ல யாராவது பேசியிருந்தாங்கன்னா வெரி ஹாப்பி. நான் மட்டும் தான் பேசிக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் கிரெடிட். சத்தியமா இல்லை. இஃப் somebody speaks now, I salute them. I love to hear them. பட் அந்த டைரக்ஷன்ல நம்மோட நெரேட்டிவ் போக மறுக்குது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நாட் டேக்கிங் அப் திஸ். தே ஹேவ் எ லோடட் அஜெண்டா. பட் சோஷியல் மீடியா, தொழில்நுட்பம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அமைஞ்சிருக்குல்ல. பீப்புள்ஸ் இஷ்யூ, பீப்புள்ஸ் மீடியா இது ஆக்சுவலா. அப்ப
அப்போ அதில் பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இதை பேசுகிறாங்க? என்ன மாறப்போகுது? பொழுதுனிக்கும் 24 மணி நேரமும், அதாவது வந்து நாபிக்குழியிலேருந்து நுனிநாக்கு வரைக்கும் வெறுப்பை வளர்த்து வாந்தி எடுக்கிற லெவலுக்கு அதிமுக விஷயத்தையும் விஜய் விஷயத்தையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இட் கிரியேட்ஸ் வாமிட். அது ஒன்று தானே உங்களுக்கு பாலிடிக்ஸு, ஒன் பார்ட்டி அஜெண்டா. காங்கிரஸை பற்றி 10 வருஷம் இப்படி அவங்க கூட டெல்லி மீடியா மாறி இருக்காங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் 365 நாளும் டிவியை திறந்தா அது சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் டிபேட். ஏடிஎம்கே 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 ஏடிஎம்கே, இல்லை விஜய் 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 விஜய். இந்த கவர்மெண்ட் திமுகவோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கரப்ஷனு, ஒரு டிபேட் கிடையாது. எஸ்பெஷலி ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் ஆர் ஆன் த ரேம்பேஜ். சரி, இஷ்யூஸ் கோயிங் டு டாமினேட் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அண்ட் த சினாரியோ ஆஃப் 2026 பட்ஜெட். சும்மா முதலீடு வருதுன்னு கதை அளந்துன்னு இருக்காங்க. மீறி கொஸ்டின் கேட்டால் நக்கல் பண்ணுறது, ஒயிட் பேப்பர்னால் வெள்ளை பேப்பர் தூக்கி காமிக்கிறது. இது வாட் நான்சென்ஸ் யா திஸ் இஸ்? சி தி அட்ராசிட்டி, சி தி அரகன்ஸ். பின் டவுன் பண்ண முடியல. எதிர்கட்சியோட வீக்னஸ், எதிர்கட்சிகளோட வீக்னஸ், அப்போசிஷன் கொலாப்ஸ். நான் அதை தான் சொல்கிறேன். ஐ எம் நாட் பிளேமிங் ஈவன் ஸ்டாலின் ஆர் டிஎம்கே ஆர் மீடியா. அப்போசிஷன் கொலாப்ஸ் விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு, வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் 2018-21. Edapadi was weak, but Stalin was very strong and DMK did an excellent, fantastic role as an opposition party. இன்னைக்கு இல்லையே, அப்படி இல்லையே. இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி வந்து ரேம்பேஜில் இருக்குது, மோனோபொலி பண்ணுறாங்க. தேர் நாட் ஸ்ட்ராங். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள கலகலத்துக்கிட்டு இருக்குது. அது ஜஸ்ட் ஸ்பார்க் இஸ் இனஃப். எப்போ வெடிச்சு செதுரும்னு தெரியாது. ப்ளஸ் சுற்றி இருக்கவங்களாம் வீக்காக இருக்கும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க, தோற்றம் அளிப்பீங்க. ரூலிங் பார்ட்டி ஸ்ட்ராங்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து உங்களுக்கு அப்போசிஷன் கம்ப்ளீட்லி இன் ஷாம்பிள்ஸ், மீடியா உங்கள் காலடியில் உட்காந்துருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் அ பிக்சர் தட் யூ ஆர் ஸ்ட்ராங். நோ, யூ ஆர் நாட் ஸ்ட்ராங். இது ஒரு ரிலேட்டிவ் இமேஜ் தான். ரிலேட்டிவ் இமேஜ் தான் இது வந்து. இட்ஸ் அ ஷேம்ஃபுல் திங் ஃபார் தமிழ்நாடு. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடுல அப்போசிஷன் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு வீக்காக இருந்தது இல்லைன்னா, பிரின்சிபல் அப்போசிஷனோட ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் ஜஸ்ட் 3 months பிஃபோர் த ஜெனரல் எலெக்ஷன்ஸ், இந்த கவர்மெண்ட்டோட கடைசி பொதுக்குழு, இந்த கவர்மெண்ட் பீரியடில் கடைசி பொதுக்குழு, யூ ஷுட் காட் ஹேமர் அண்ட் டாங் அகேன்ஸ்ட் திஸ் கவர்மெண்ட். இல்லை, அப்படி தான் இருந்திருக்கு லாஸ்ட்டு பீரியட்ல, கடந்த காலங்கள். அதிமுக கவர்மெண்ட்னா கலைஞர் வராரு பொதுக்குழுக்குன்னா, திமுக வந்து தே வில் லே அவுட் அ சார்ஜ் ஷீட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் வித் சாலிட் எவிடன்ஸ். பொது வெளியில் இருக்கிறத மட்டுமே நீ வச்சா போதுன்ற நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. நீ வந்து KN நேரு இஷ்யூவில் இடி எழுதினது விச் இஸ் அ மேஜர் இஷ்யூ, வெரி மேஜர் இஷ்யூ. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த வெரி ரேரஸ்ட் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஹிஸ்ட்ரி. KN நேரு டிபார்ட்மெண்ட்டில் 1020 crores கரப்ஷன்றது கடந்த காலங்கள் எப்படி வரும்னா, மீடியா எக்ஸ்போசேவாக வரும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, இந்தியா டுடேவோ, இந்தியன் எக்ஸ்பிரஸோ என்ன பண்ணுவான், இந்துஸ்தான் டைம்ஸோ ஒரு கரப்ஷன் சார்ஜை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வருவோம். அப்படிதான் வந்திருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் கேளுங்க. இன்னைக்கு அது இல்லை. ஏன்னா மீடியா எக்ஸ்போசேவே இல்லை. பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸில் தான் அவன் பண்ணுறான். இடி நல்லா தெரியுது. இவன் NDA பார்ட்னராக இருந்தாங்கன்னா அவன் இந்த பக்கமே வரமாட்டான். சரி, வந்துடுச்சு. வந்த பிறகு அது எவ்வளோ பெரிய இஷ்யூ. எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, DGP ஷுட் டேக் ஆக்ஷன் அண்ட் FIR மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட். ஃபைன். அது ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷனில் இருக்கணுமா இல்லையா? அது காத்துல போயிடும். லீடர் ஆஃப் த அப்போசிஷனோட ஸ்டேட்மெண்ட். ஜெனரல் கவுன்சில்ன்றது வந்து அது டாக்குமெண்ட், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட். பார்ட்டி ஸ்பீக்ஸ் த்ரூ இட்ஸ் ஜெனரல் கவுன்சில். 2 crore மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. whatsoever your weaknesses may be, அதை ரெசல்யூஷனில் கொண்டு வர முடியலன்னா, இது வந்து தெரியாமல் பண்ணாங்களா தெரிஞ்சு பண்ணாங்களான்றதான் $1 million கொஸ்டின். தெரிஞ்சே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. they don't want to rub the government on the wrong side. முக்கியமான இஷ்யூஸ் எல்லாமே அதே மாதிரி ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், அதே மாதிரி வந்து வர்சனிங் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். எதையுமே பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சதெல்லாம் இல்லை. பொதுக்குழுவில் இந்த 3 விஷயத்த, KN நேரு விஷயம், NCRB டேட்டா, ஃபினான்சஸ், வர்சனிங் ஃபினான்சஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், இதை பின் பாயிண்டடாக நீ ரெசல்யூஷனில், எலெக்ஷனுக்கு முந்தின ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷனில் நீங்கள் பாஸ் பண்ண மறுக்கிறீங்க அப்படின்னா
செங்கோட்டையன் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் நெக்ஸஸ் இருக்குது. ஏடிஎம்கே ஹேவிங் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் டிஎம்கே அண்ட் தே ஹேவ் அ நெக்ஸஸ்ன்றது உண்மைதான் என்று எண்ணுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? நவ் as far as the issues கன்சர்ன் இதுதான் சிவிக் பாடிஸ் தான் இதை பற்றி பேசணும். ஆனால் சொன்ன மாதிரி அதை பற்றி 2 பேருக்கும் கவலை கிடையாது. ஜெயிச்சுக்கலாம், டீக்கே சல்தா ஹே, ஜெயிப்போம், ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலாம். ஜெயிச்ச பிறகு 2 பேரும் ஒன்றே தான் செய்ய போகிறாங்க. போத் ஆஃப் தம் நோ வெரி வெல். பீப்புள் ஆர் த ஃபூல்ஸ். டெமோக்ரஸி இன் ட்ரபிள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யுவர் சிஸ்டம் இஸ் வேரிங் அவுட். வேறு வழியே இல்லை, அதனால டெமோக்ரஸி அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையா? டெமோக்ரஸி இஸ் நாட் த பெஸ்ட் சிஸ்டம். இருக்கிற சிஸ்டத்தில் பெஸ்ட் சிஸ்டம் அது, அவ்வளோதான். Bankruptcy of politics, unqualified leaders, people with cheap mind. This is the message of our times. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி. நன்றி கபிரேல்.